அனைவருக்கும் வணக்கங்க. வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்பயுமே நம்ம சொகுசாக இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப அடி முட்டாள்தனம். சொகுசாக இருக்கிற நேரத்துலையும் வீட்டு வேலை சின்ன சின்ன வேலையாச்சும் நம்ம செய்யணும். அப்படி செய்யாமல் சொகுசு கண்டுக்கிட்டு சொகுசாக இருந்தோம்னா இது அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் அப்படி இருக்கலாம். ஆனால் புகுந்த வீட்டில் அதுமாரி இருக்க முடியாது. வீடு கூட்டுறதா இருந்தாலும், பாத்திரம் வளர்க்குறதா இருந்தாலும், வீட்டு வேலை எதுவாக செய்கிறதா இருந்தாலும், இல்லை குழந்தைங்கள பார்த்துக்கிறதா இருந்தாலும் நம்ம செஞ்சு ஆகணும். நல்ல மாமியார் இருந்தால் நம்ம கூட செய்வாங்க. அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இதே எங்கள் மாமியார் மாதிரி இல்லாமல் மற்ற மாமியார் மாதிரி கிடைச்சாக்கா ரொம்ப கஷ்டம். குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காது, வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்காது, ரொம்பவே கஷ்டம் ஆகிடும். அதனால் நம்ம வாழ்க்கையில் இன்பம் வந்தாலும் நம்ம மேலே தான் தப்பு இருக்குது. இன்பம் வந்தால் நம்மளால தான் வரும், துன்பம் வந்தாலும் நம்மளால தான் வரும். ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு இடத்துல போய் சோர்ந்து போய் உட்காராமல் எப்பயுமே ஆக்டிவாக சுறுசுறுப்பாக எந்த வேலையாக இருந்தாலும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வீட்டில் நம்ம வீட்டு வேலையை செய்யப்போ மிச்சம் வேலை இருந்தால் வேறு ஏதாச்சும் நம்ம ஒரு இது தோட்டம் போடுறது, தோட்டத்தை தண்ணி ஊற்றுறது, அந்தமாரி ஏதாச்சும் சின்ன சின்ன வேலையை நம்ம செய்யணும். சும்மா போய் எங்கேனா ஒரு மூலையில் உட்காந்தோம்னா அது நம்மளுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாளைக்கு நம்மளை ஏழ்மைக்கு தான் கொண்டு வரும்ன்றதை தான் நான் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்குமே எந்த ஒரு வேலையும் நான் செஞ்சது கிடையாது. எல்லா வேலையுமே அண்ணி செய்வாங்க, அப்பா செய்வாங்க, அண்ணனுங்க செய்வாங்க. என்னை செய்யவே விட மாட்டாங்க. எல்லாருமே என்னை நல்லா வச்சு பார்த்துக்குருவாங்க. இப்போது புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் மாமியார் இருந்தாலும் என் புருஷன் இருந்தாலும் நான் வீடு கூட்டி தான் ஆகணும், பாத்திரம் விளக்கி தான் ஆகணும், துணி துவைச்சி தான் ஆகணும், பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு தான் ஆகணும், மாவு ஆட்டி தான் ஆகணும், மற்ற வேலையும் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா இது என் குடும்பம், என்னுடைய வேலைன்னும்போது நான் செய்யணும். அப்போ சொகுசாக உட்காந்தனால இப்போ கஷ்டப்படுறது கஷ்டம்னு தெரியுது. அப்பயே நம்ம அதை செஞ்சு பழகிருந்தோம்னா இப்போ இது கஷ்டம்னு தெரிஞ்சிருக்காது. அப்படிங்கிறது தான் இப்போ நான் என்னுடைய ஏழ்மையில் நான் கற்றுக்கிட்ட ஒரே பாடம்.